கபடி பிடிச்சவங்களுக்கு இப்ப ப்ரோ கபடி நடந்துட்டு இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுல தமிழ் தலைவாஸ் ரொம்பவே மோசமா விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த டைம் பவன் சராவத் மற்றும் அர்ஜுன் வந்து செம்மையா கலக்குவாங்க. இந்த வேற லெவல்ல இருக்க போது நினைச்சவங்களுக்கு பவன் வந்து வெளில போயிட்டாரு. இப்ப பாத்தீங்கன்னா அர்ஜுன் தேஸ்வால போன உடனே புடிச்சு புடிச்சு உட்கார வச்சாராங்க. பையனால ஒண்ணுமே பண்ண முடியல. ரொம்ப நேரம் வெளியில தான் உட்கார்ந்திருக்காரு அப்படிங்கிறது தான் மோசமான தகவல். எப்படிதான் ரிவைவல் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கு தமிழ் தலைவாஸ் முயற்சி பண்ணாலும் இவர் போன உடனே மாட்டிக்கிறாரு. ஸோ கிட்டத்தட்ட 10 போட்டி விளையாண்டு 4ல ஜெயிச்சு 6ல தோத்து இருக்காங்க தமிழ் தலைவாஸ். மோசமான ஒரு தோல்வி தான் சொல்லணும். 9வது இடத்துல இருக்காங்க. அதுவும் நேத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில நடந்த மேட்ச்ல ஆப்போசிட் யூ மும்பாக்கு எதிரா விளையாண்டாங்க. யூ மும்பா 42 பாயிண்ட், தமிழ் தலைவாஸ் வெறும் 24 பாயிண்ட். அர்ஜுன் 2 பாயிண்ட் தான் எடுத்திருக்காரு. எல்லா சீசன்லயும் தமிழ் தலைவாஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது. அதே போல இந்த வருஷமும் அப்படித்தான் இருக்கு. என்னதான் ஸ்டார் பிளேயர்கள் இழுத்தாலும் தமிழ் தலைவாஸோட தலையில என்னவோ தெரியல, இப்படியே நடக்குது. தமிழ் தலைவாஸ் அர்ஜுன் தேஸ்வால் நல்லா விளையாண்டா அந்த மேட்ச் ஜெயிக்கிறாங்க. அர்ஜுன் தேஸ்வால் நல்லா விளையாடல அப்படின்னா அந்த மேட்ச் தோக்குறாங்க. அதாவது கோ ரைடர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யாரும் இப்ப சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். போன சீசன்லாம் நரேந்திர கொண்டாலா, மொயின் சபாங்கி, ஹிமாச்சு இவங்களை மட்டுமே வச்சு தமிழ் தலைவாஸ் சில போட்டிகளை வின் பண்ணாங்க. ஆனா டாப் ரைடரான அர்ஜுன் வந்துமே இந்த தமிழ் தலைவாஸோட எரி இந்த மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறதா கொஞ்சம் வேதனைக்குரிய விஷயமா இருக்கு. இனிமேல் வர போட்டிகளையாவது விளையாண்டு மேலே ஏறி போவாங்களா என்னன்னு பார்ப்போம். என்ன ஒண்ணு சென்னையில விளையாடுறாங்க, சென்னையில தூக்குறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. தேங்க்யூ.